மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பேச போகிறோம்னா, விசிகாவோட முன்னாள் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அவர்களோட அடுத்த கட்டம் திட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உனக்கு யார் அவர் என்ன ஃபோன் போட்டு சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபோன் போட்டு சொல்லலை. பொது வெளியில் ஒரு அறிக்கை வெளியிட்டார்ல, அந்த அறிக்கையில் 10 பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ப முடியுதா? அந்த அறிக்கையில் திருமானன்ட்ட சில விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறாரு, விசிகா சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை சொல்கிறாரு, விசிகா தொண்டர்கள்ட்ட சில விஷயங்கள் சொல்கிறார், உட்பட 10 மிக முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இவர் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரா அல்லது திருமானனை கன்வின்ஸ் பண்ணி திமுகவோட சமரசம் ஏற்பட்டு தொடர்ச்சியாக விசிகால பயணிக்க போறாரா இல்லை தாவைக்கா கூட போகிறாரா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான கேள்விகளுக்கு இந்த அறிக்கை மூலமாகவே ஒரு சூச்சகமான பதிலை கொடுத்துருக்காரு. ஸோ ஒன் பை ஒன்னாக தெளிவாடமாக இந்த அறிக்கையை டீகோட் பண்ணுவோம் அந்த வீடியோவில். அப்பயே நமக்கு அந்த அடிப்படை புரிதல் வந்துடும். பேசலாமா? உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது தான் விசிகாவோட அடிப்படை நோக்கம். திருமான கட்சி எதுக்கு ஆரம்பிச்சிங்க தெரியுமா? தலித்து மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த விசிகாங்கிற கட்சி ஆரம்பிச்சிங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னையை நீக்கினதுக்கான காரணத்தை பிரதானமாக தன்னுடைய அறிக்கையில் பாயிண்டாக முன்வைக்கிறார். ரெண்டாவது, மேலே சொன்னோம்ல ஒரு கொள்கை, அந்த கொள்கைக்காண்டி நான் பெரிய லெவலில் அந்த கட்சிக்கு வேலை செஞ்சேன், இந்த கட்சிக்கு நிறையா விஷயங்களை பண்ணியிருக்கேன், தேர்தல் யுகத்தை வகுத்து கொடுத்துருக்கேன், பிரச்சார யுகத்தை வகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ திருமானனோட நிலைப்பாடுகளில் பல விஷயத்தை என்னால் முடிந்தளவு ஹெல்ப் பண்ணி இந்த கட்சிக்கு எவ்வளோ தூரம் உண்மையாக உழைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உண்மையாக உழைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா கட்சி ஆரம்பிக்கப்பட்டது தலித்து மக்கள் அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற கொள்கைக்கு. இப்போ மூணாவது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி திருமானன்ட்ட அந்த 3வது பாயிண்ட்டை சொல்கிறாரு. இந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளராக என்ன ஆக்குனீங்கல்ல, அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னென்னமாய் பேசியிருப்போம், எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், எவ்வளோ கனவுகளோடு அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆனேன். அந்த நாளையும் இந்த நாளையும் நான் ஞாபகப்படுத்தினேன், ரெண்டும் எனக்கு வித்தியாசமாக தெரியலன்னு சொல்லி இந்த 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களுக்காண்டி ஸ்பெஷலாக எழுதப்பட்ட 3வது பாயிண்ட்டு. அவ்வளவு கனவுகளோடு இந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளராக நான் ஆனேன் அப்படிங்கிறது ஞாபகப்படுத்துகிறார், சொல்ல கடமைப்பட்டிருக்கார், சொல்கிறான்னு கூட நம்ம சொல்லலாம். 4வது மிக முக்கியமான பாயிண்ட்டு, தலித்து மக்களோட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான கோஷம் அப்படிங்கிறது 4வது பாயிண்டை ஞாபகப்படுத்துகிறார். ஸோ இதுதான் சரியான சமூக நீதியாக இருக்கும், இதுதான் சரியான ஒரு அமைப்பு ரீதியான ஒரு ஒட்டுமொத்த வெற்றியாக இருக்கும். தலித்து மக்களும் அதிகாரத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த வெற்றியோட மிக முக்கியமான அங்கம். இதற்கு நான் தொடர்ச்சியாக பாடுபட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீக்கத்துக்கு அப்புறம் பதிவு செய்கிற வார்த்தையாக இருக்குது. இந்த கொள்கையை சார்ந்து நான் தரம் பெறல மாட்டேன், நான் இந்த கொள்கையை சார்ந்து வெளியே போக மாட்டேன், தலித்து மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறது தான் என் வாழ்க்கையோட பிரதானமான கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி 4வது பாயிண்டில் சொல்கிறாரு. 5வது, இப்போ நீங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கீங்க, திமுகவை இங்கே அட்டாக் பண்ணுறாரு. இந்த கூட்டணி மன்னர் பரம்பரை கூட்டணியாக இருக்குது. இந்த கூட்டணி மேலே சொன்ன இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுக்கான நோக்கத்தை இந்த கூட்டணி காலி பண்ணுது. அப்படிப்பட்ட கூட்டணியில் இருந்து கொண்டு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறது எப்படி சரியாக இருக்கும்? அதனால தான் இதை நான் விமர்சித்தேன். இந்த கூட்டணி உடையணும் அப்படிங்கிறது தான் என்னோட பிரதானமான நோக்கம். திமுக கூட இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது கனவாக போயிடும் அப்படின்னு சொல்லி 5வது பாயிண்டில் ஞாபகப்படுத்துகிறார். 6வது, உங்கள் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கும், தாவேகா தலைவர் விஜய் அவர்களை பார்த்தீங்கன்னா கருத்தியல் தலைவர், புதிய கருத்தியலை தமிழக மண்ணில் உருவாக்குறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். ஸோ இங்கே தமிழ்நாட்டை கருத்தியல் தலைவர்கள் தான் ஆளணும். ஸோ நான் மேலே சொன்ன மன்னர் பரம்பரை சார்ந்து நம்ம இயங்கணும்னா நம்மளால் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிக்க முடியாது. அப்போ நம்ம யாரை நோக்கி இயங்கணும்? கருத்தியல் தலைவர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வரணும். கருத்தியல் தலைவர்கள் மட்டும்தான் நம்மளை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி கூட்டு போவாங்க. ஸோ கருத்தியல் தலைவராக தாவேகா விஜய் அவர்களை பெரிய லெவலில் சொன்னார். ஸோ இவரோட மீட்டிங்கில் விஜய் அவர்களை சொல்லும் போதும் புதிய கருத்தியலை உருவாக்கக்கூடிய தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். கூட்டி கழித்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவு தெளிவாக புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7வது மிக முக்கியமான பாயிண்ட், என்னைய கட்சியோடு நீக்கிட்டீங்க, நான் யார் தெரியுமா? நான் யாருங்கிறது இந்த 7வது பாயிண்டில் நான் தெளிவுபடுத்துகிறேன். நான் பார்த்தீங்கன்னா கருத்தியல் போலியாக ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு இதான் எங்கள் கருத்தியல்னு சொல்லி கருத்தியலை காப்பாற்றாத போலிகளுக்கு நான் எதிரானவன். திமுகவை இங்கே அட்டாக் பண்ணுறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மத பெரும்பான்மை, ஜாதி பெரும்பான்மை பேசுகிறவங்கள எனக்கு அறவே பிடிக்காது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெண் அடிமைத்தனம் சார்ந்த சிந்தனை இருக்கிறவங்க மேலே எனக்கு உடன்பாடே கிடையாது. சிறுபான்மை மேலே அச்சுறுத்தல் ஏற்படுதில்ல, அதுலேயும் நான் உடன்பட மாட்டேன். ஸோ இந்த கொள்கை அடிப்படையில் கருத்தியல் போலியை நான் எதிர்ப்பேன். திமுக கருத்தியல் போலி அப்படிங்கிறது என்னுடைய டிக்ஷனரியில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்கிறாரு. கருத்தியல் போலியாக இருக்கக்கூடியவங்களை எதிர்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் வேறு சில பாயிண்ட்டை சொல்லி இதுதான்
இதற்காண்டி தான் அந்த கட்சியில் இணைந்தேன், திருமாவளவன் துணை பொதுச் செயலாளர் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட்டை மேற்கோள் காட்டுற மாதிரி இவர் யார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளவு தூரம் இந்த கருத்தியல் பற்றி விவாதிச்சிருக்கோம், அந்த மத பெரும்பான்மை சார்ந்த கருத்துக்களை விவாதிச்சிருக்கோம் அப்படிங்கிறத திருமாவளவனுக்கு ஸ்பெஷலாக யார் நான் அப்படிங்கிற மாதிரி 7வது பாயிண்டில் ஞாபகப்படுத்துறாரு. 8வது மிக முக்கியமான பாயிண்ட், இப்போது கரண்ட்டாக விசிகாவோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவர் 8வது பாயிண்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா, அம்பேத்கர் ஒன்று சொல்லுவார். அம்பேத்கர் தான் கொள்கை தலைவராக வச்சுருக்கோம். சிந்திப்பதற்கு சுதந்திரம் தான் உண்மையான சுதந்திரம். நம்மளால் நம்ம கருத்தியல் சார்ந்து இங்கே சிந்திக்க முடியுதா, அந்த கருத்தியலுக்கு நம்மளால் உண்மையாக இருக்க முடியுதா அப்படிங்கிற 8வது மிக முக்கியமான பாயிண்ட் அம்பேத்கர் அடிப்படையில் சொல்லியிருப்பார். 9வது மிக முக்கியமான பாயிண்ட், ஸோ நான் இந்த கட்சி எதற்கான கட்சி, இந்த கட்சியை நான் எதற்காண்டி நம்பி வந்தேன், இந்த கட்சிக்கு எப்படிப்பட்டதாக உழைத்தேன், நான் யார் உட்பட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்னையே இந்த கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க. ஸோ இவ்வளவு தூரம் கருத்தியலுக்கு கரெக்டாக இருந்தேன்னா இந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டிருக்கேன். இதை நான் என்ன சொல்ல, காலத்தின் முடிவில் தான் விட முடியும், காலத்தின் கட்டாயத்தில் தான் விட முடியும்னு சொல்லி மிக முக்கியமான தன்னுடைய அறிக்கையில் கடைசி பாயிண்டாக சொல்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கை மட்டும் இல்லாமல் திருமாவளவன் எழுதின ஒரு கவிதைன்னு கூட சொல்லலாம். அந்த கவிதையும் சைடில் போஸ்ட் பண்ணியிருப்பார். தாமாக விளையும் வரை காத்திருக்காது, தாமாலாம் விளையாது, நம்ம தான் அதிகாரம் வேணும்னா எடுத்துக்கணும், நம்ம சும்மா இருந்துக்கிட்டு அதிகாரம் வேணும்னா வராது. ஸோ அதிகாரத்தை நோக்கி நம்ம தான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி தன்னுடைய அறிக்கையை முடிச்சு வச்சுருக்காரு. ஸோ அதிகாரத்தை நோக்கி பயணிக்கிற அந்த பயணத்தில் திருமாவளவன் சொல்கிறபடி நம்ம அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருந்தால் அதற்கான கால சூழல் கணியலை, நம்ம அமைதியாக இருப்போம், நமக்கு இப்போதைக்கு செட் ஆகாது, அப்போதைக்கு ஒத்து வராது அப்படிங்கிற கருத்துக்கள் நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தால் தாமாக முடியும் வரை நம்ம உட்காந்துக்கிட்டே இருந்தால் விடியவே விடியாது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் சொன்னது திருமாவளவனுக்கு ஞாபகப்படுத்தி இந்த அறிக்கையை முடிச்சு வச்சுருக்கார். ஸோ இவரோட பயணம் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கிளியர் பிக்சருக்கு நம்ம வந்துடலாம். ஸோ ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷத்தை ஆதரிக்கிறாரு. தலித் மக்கள் அப்படிங்கிறவங்களோட அதிகாரத்தை போய் சேரணும் அப்படிங்கிறது ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் கருத்தியல் தலைவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ இவரோட கருத்துக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் விசிகா அப்படிங்கிற கட்சியானது திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதுக்கான ஏராளமான முயற்சிகளை எடுத்து பார்ப்பாரு. ஒத்துவலைனா தனியாக இவர் வந்துடுவார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான என்னுடைய புரிதலாக இருக்குது. ஸோ விசிகாவை திமுக கூட்டணியில் பயணித்தா ஆதவ் அர்ஜுனா அவர்களை இலக்க நேரிடும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. ஸோ அடுத்த கருத்தியல் தலைவராக இவர் எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறாரான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தியலை முன் வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ஒரே கோஷமும் இதுதான், ஒரு கருத்தியல் வச்சுக்கிட்டு அந்த கருத்தியல் பின்னாடி இல்லாமல் முகமூடி போட்டுக்கிட்டு ஏற்று வர்றவங்களாம் சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கருத்தியல் சார்ந்த விஷயத்தில், ஆட்சி அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ஆதவ அர்ஜுனா அவர்கள் இணக்கமாக போகிறாங்க. ஸோ திருமாவளவனை எவ்வளோ தூரம் டியூன் பண்ண முடியுமோ டியூன் பண்ணுவாங்க. ஒத்துவலைனா வெளியே தாவேகா தலைவர் அவர்கள் விஜயோட பயணிப்பாங்க அப்படிங்கிறதான் எனக்கு யதார்த்தமாக படுது. அதிமுக சீமான் போன்றவர்களோட இவர் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா அவங்க கருத்தில் ஒரு மாதிரி இருக்குது, இவர் கருத்தில் ஒரு மாதிரி இருக்குது. ஆல்ரெடி அம்பேத்கரை தலைவராக ஏற்ற கட்சியில் பயணித்தவர் வேற ஒரு அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொண்ட தன்னுடைய கொள்கை தலைவராக அறிவித்த ஒருத்தரோடு தான் பயணிப்பார் அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய புரிதல். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம், திருமாவளவனை கன்வின்ஸ் பண்ண முடியுதா, கன்வின்ஸ் பண்ண முடியலையா. திருமாவளவன் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் ஆதவ அர்ஜுனா கிடைப்பார், திமுக கூட்டணியில் இருந்தார்னா ஆதவ அர்ஜுனா இருக்க மாட்டார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஆதவ அர்ஜுனா அவர்களோட நெக்ஸ்ட் மூவாக நான் ஆவணப்படுத்துகிறேன் சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.